Welcome to Box. Hi, hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி ராகி புட்டு. ராகி புட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினா நான் வந்துட்டு 300 grams ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு தேங்காய் இந்த மாதிரி திருகி வச்சுக்கோங்க. தேவையான அளவு சுகர், 1 கப் வார்ம் வாட்டர், தேவையான அளவு நெய். ராகி புட்டு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ராகி மாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் திருகளை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு தேங்காய் திருகளை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேங்காய், சுகர், ராகி மாவு இது மூணையும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ராகி புட்டு வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி மாவை இந்த கரண்டியில் ஸ்டஃப் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். கரண்டியில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ராகி மாவை இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு 15 மினிட்ஸ் வேக விட போகிறோம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு.